சேவல், அதாவது கோழின்னு சொல்லுவாங்க. அந்த சேவல் வாகனம். ஆமா, அந்த சேவல் எங்க இருந்தோ பறந்து வருது யானையோட மத்தளம், அதாவது முதுகு மேல உட்காந்து அந்த தலை மேல யானையை கொத்துது. அது 2 கொத்துமே யானை வந்து சகஜ நிலைமைக்கு திரும்பி நார்மல் ஆயிடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், திடீர்னு இந்த கோழி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்து முருகர் அமுச்சு விட்டுருப்பாரு. நம்ம முருகர் வந்து எல்லா இடத்துலயுமே எப்பயில இருந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அருள் புரிகிறாப்ல. அப்போ வந்து சிவபெருமானம் வந்து அவருக்கு காலம்பரே வந்து பஞ்சலிங்கமா காட்சி தராப்ல. அந்த ஐந்து வண்ணம் 5 காலங்களில் 5 வண்ணமா வந்து காலை, மதியம், மாலை, இரவு, நடுஜாமம், அது மாதிரி 5 விதத்திலயும் 5 வர்ணத்துல அவர் காட்சி தராப்ல. அப்படி வச்சு அவரு காலம்பரே வந்து அவரை தரிசிக்கும் போது ரத்ன லிங்கமா காட்சி தராப்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொன் லிங்கம், அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா வைரலிங்கம், அதுக்கப்புறம் ஸ்படிக லிங்கம், அதுக்கப்புறம் பார்த்தா சித்திரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேலை 5 கால பூஜைத்துலையும் 5 லிங்கமா ஒரு காட்சி அளிச்சதுனால शिव शंभो स्वयंभो भो शंभो 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 शिव शंभो स्वयंभो शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक भो शंभो शिव शंभो
शिव शम्भो स्वयम्भो भो शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्च रहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्च रहित निज गुण निहित निदानन्द निज गुण निहित निदानन्द आनन्द अतिशय अक्षय लिङ्ग आनन्द अतिशय अक्षय लिङ्ग शम्भो शिव शम्भो स्वयम्भो धिमित धिमि धिमि किट किट तोम तोम धिमि किट तरि किट किट धिमित धिमि धिमि किट किट तोम तोम धिमि किट तरि किट किट मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन नित्य नटेशा ईशा सबेशा सर्वेशा भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 शिव शम्भो स्वयम्भो தமிழ் கடவுள் சந்தாதாரர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் தைப்பொங்கல் எல்லாருக்குமே தெரியும். இந்த பொங்கலுக்காக கும்பகோணத்துலேருந்து என் மச்சான் என் ஊருக்கு வந்திருக்கிறாரு, கெஸ்ட்டாக வந்திருக்காரு.
என்ன தம்பி சௌகரியம்லாம் எப்படி இருக்கு வீட்டுல? நல்லா இருக்கு அம்மா. அதான் கோயிலுக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கோம். ஆமா. உங்க கோயிலை பத்தி சிறப்புலாம் நீங்க தான் சொல்லணும். ஆமா, ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸ்பெஷல் ஊர் ஸ்பெஷல் இன்னைக்கு. பொங்கல் ஸ்பெஷல். ஆமா ரைட்டு. இங்க குறிப்பா என்னன்னாக்கா பஞ்சவர்ண கோயில்னு ஒரு சிவன் கோயிலும் பக்கத்துல நாச்சியார் கோயில்னு அதாவது 108 ஸ்தலங்கள்ல 2வது ஸ்தலமா கருதப்படுற கோயில் இங்க என் வீட்டுக்கு எதிரிலேயே இருக்குது. அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டுருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு இந்த சிவன் கோயிலை ஸ்பெஷலா எடுத்து போட போறோம். இது எங்க இருக்குன்னா கடத்தூர்லயே இருக்கு. ஒரே ஒரு கடைத்தெருவுலயே மெயின் ரோட்லயே இருக்கு. ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய வேலை. திருச்சி மெயின்ல இருக்குது. ஒரே மெயின். ஆமா, ஒரே நாளே வெக்காளியம்மன் கோயில். ஆமா, அடுத்து வந்து நாச்சியார் கோயில். அடுத்து இந்த பஞ்சவர்ணேஸ்வரர். இதை விட முக்கியம் என்னன்னாக்கா தமிழ்நாட்டிலே வந்து திருச்சி தான் நடுநாயகமா இருக்கிற ஊர். எந்த ஊருக்கு யாரு எங்க போனாலும் திருச்சி வந்தாதான் இங்க இருந்து போக முடியும். அது மட்டும் இல்ல, சாதாரணமா இருந்த விமான தளத்தை இப்போ இத இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாவும் மாத்திருக்காங்க. அந்த சௌகரியம் பண்ணிருக்கு. ஏன்னா எங்க போற பிளைட்டும் இங்க வந்துட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப வேலைப்பாடு எல்லாம் பண்ணி அருமையா பண்ணிருக்காங்க. நீ வந்தா நிச்சயமா அதாகி நீ பார்த்து போய் திருச்சி மலைக்கோட்டையும் இல்ல ஃபேமஸ் இதுல. ஆமா, மாத்த முடியாது. கூடி சீக்கிரம் மலைக்கோட்டையும் ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பா எடுத்து அதுல தாய்மான சுவாமியும் நம்ம போடுறோம். ஆமா ஆமா, எறும்பீஸ்வரர் கோயில் திருவள்ளூர். கண்டிப்பா. இப்ப பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போச்சு. நல்லபடியா போச்சு. அதான் அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலோட வரலாறு கேட்கணும்னு நம்ம நேர்கள்லாம் ஆசையா இருக்காங்க. அப்படியா? நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்றேன். இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் 2 வரலாறு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா வீரவாதித்தன் ஒரு சோழ மன்னன் இங்கே இருந்ததாகவும் அவர் தெருவலம் போகும்போது அதாவது வீதி உலா வரும்போது யானை மேலே உட்காந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வரும்போது திடீர்னு யானைக்கு மதம் முடிச்சிடுது. என்னடா காரணம் இல்லாமல் திடீர்னு யானைக்கு மதம் முடிக்குது, என்ன ஆச்சுன்னு அவர் குழப்பத்தில் இருக்கும்போது அவராலையும் யானையை கட்டுப்படுத்த முடியல, அதில் இருக்கிற யானை பாகனாலும் கட்டுப்படுத்த முடியல. திடீர்னு இப்படி வரவும் என்ன செய்யுது முழிக்காமல் மன்னர் வந்து சிவனை நோக்கி வேண்டுறார். உடனே சிவனோட அருளால் சாதாரண ஒரு சேவல், அதாவது கோழின்னு சொல்லுவாங்க, அந்த சேவல் வாகனம். ஆமா, அந்த சேவல் எங்க இருந்தோ பறந்து வருது யானையோட மத்தளம் அதாவது முதுகு மேல உட்காந்து அந்த தலை மேல யானையை கொத்துது. அது 2 கொத்துமே யானை வந்து சகஜ நிலைமைக்கு திரும்பி நார்மல் ஆயிடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், திடீர்னு இந்த கோழி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்து அமுச்சு விட்டுருப்பாரு. நம்ம முருகர் வந்து எல்லா இடத்துலயுமே எப்படி எப்பல இருந்து அழுது பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து இது பண்ண பிறகு யானை நார்மலா போயிடுது. அதனால எல்லாருக்கும் ஆச்சரியம், ஐயோ இறைவா நாங்க கேட்டதுமே எங்களை வந்து நீ காப்பாத்திட்ட, இந்த யானையோட பிடியில இருந்து எங்களை இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த சேவல் எங்கன்னு பார்க்கும்போதே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் ஒரு வில்வ மரத்துக்கு மேலே போய் மறைஞ்சு போயிடுது. ஆஹா, இது சிவனுடைய வேலை, சிவன் முருகனும் இருவனுமா நமக்கு அருள் கொடுத்து இதை சரி பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கும் எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே அந்த மன்னன் இங்கேயே ஒரு கோயிலை கட்டி இந்த கோயிலுக்கு கோழியூர், அதாவது இந்த கோழி வந்து என்னை காப்பாற்றினதுல கோழியூர்னு பேர் வச்சு இங்கே ஒரு கோயில் கட்டுறாரு. அதுதான் இந்த சிவன் கோயில். அந்த சிவன் கோழியூர் தான் அப்புறம் உறையூர்னு ஆயிருக்கு. உரந்தைன்னு சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சாமி பேர் என்னன்னாக்கா வில்வனேஸ்வரர்னு சொல்லுவாங்க, பஞ்சவர்ணேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அம்மனுடைய பேர் என்னன்னா காந்திமதி அம்மை. எங்க இந்த கோயிலை பத்தி இன்னொரு தலைவர் இருக்கு, நான் சொல்றேன். அதை கண்டிப்பா கோயிலோட இன்னொரு தலைவரலாறு என்னன்னா உதங்க முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. மகரிஷி அவர் வேதம் ஆகமம்னு எல்லாமே கரைச்சி குடிச்சவர். அவரோட மனைவி பாத்தீங்கன்னா கங்கை நதியில போய் குளிக்கிறாங்க. குளிக்கும் போது முதலையால இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனது ஞான திருஷ்டியால இவர் தெரிஞ்சுக்கிறாப்ல. யாரா இருந்தாலுமே பெரிய முனிவா இருந்தாலும் மனைவியை பிரிஞ்சா பித்து பிடிச்சிரும்ல, அந்த மாதிரி பித்து பிடிச்சி அவர் கங்கை ஸ்தலத்துல இருந்து நோக்கி ஒவ்வொரு ஸ்தலமா வராப்ல. வரும்போது இந்த உறையூருக்கு வராப்ல. உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் வந்து பாக்குறாப்ல. வந்து கும்பிட்ட உடனே அவருக்கு வந்து சித்தம் தெளிஞ்சு சிவபெருமான் வந்து அவருக்கு அருள் புரிகிறாப்ல. அப்போ வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு காலம்பரையே வந்து பஞ்சலிங்கமா காட்சி தராப்ல. அந்த ஐந்து வண்ணம் காலங்களில் 5 வண்ணமா வந்து காலை மதியம் மாலை இரவு நடுஜாமம், அது மாதிரி 5 விதத்திலயும் 5 வர்ணத்துல அவர் காட்சி தராப்ல. அப்படி உச்சி அவரு காலம்பரே வந்து அவர் தரிசிக்கும் போது ரத்ன லிங்கமா காட்சி தராப்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொன் லிங்கம், அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா வைரலிங்கம், அதுக்கப்புறம் ஸ்படிகலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்தா சித்திரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேளை 5 கால பூஜைத்திலையும் 5 லிங்கமா ஒரு காட்சி அளிச்சதுனால தான் இவர் பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு அழிக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம 277 பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலமும் ஒன்று. அதாவது தேவாரத்துல பாடல் சம்பந்தர் பாடி. கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் இங்க வந்து நிறைய நாயர்மாவோட சிலைலாம் பாத்தீங்கன்னா வரிசையா அழகா அடுக்கி அதுல வந்து என்னென்ன பேரு, என்னென்ன நாளைக்கு அவங்களுக்கு பூஜை செய்யறோம் அப்படிங்கறத தெளிவா அந்த கோயில வந்து அதுல உதங்க மகரிஷிக்கு தனி சன்னதி இருக்குது. அவரோட நட்சத்திர அன்னைக்கு சிறப்பா இங்க பூஜையும் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து தினந்தோறும் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பா செய்யறாங்க.
ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருப்போம். இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு சுவாமியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கா, ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி கோயிலே சுத்தமாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு மன நிறைவு அமைதி கிடைக்குது இந்த கோயில். அதுவும் இல்லாமல் உதங்க மகரிஷிக்கு அமாவாசை அப்பையும் பௌர்ணமி அப்பையும் கண்டிப்பாக இங்கே உள்ள சிவனடியார்கள் சிறப்பு பூஜை செய்கிறாங்க, அன்னதானமும் செய்கிறாங்க, சொற்பொழிவும் நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் தகவல் சேனல் மூலியமாக நம்ம கேட்டுக்கிறோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ்ச்சோழ நாயனார் வந்து இந்த ஸ்தலத்தில் தாங்க பிறந்திருக்காப்புல. அவருக்கு தனி சன்னதி இந்த கோயிலில் இருக்குது, அவரோட சிலையும் இந்த கோயிலில் இருக்குது. அவரோட நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இந்த கோயிலில் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூவேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய நன்கொடை கொடுத்து மூவேந்தரும் வந்து இந்த சிவாலயத்தில் உள்ள சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில் தான் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் உறையூர் உள்ள சிவன் கோயில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்கிளை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது 63 நாயன்மார்களில் அடியார்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வெட்டு இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில் அதையும் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைக்கிளை கண்டுபிடிச்சது சிவனடியார்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது கல்வெட்டே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சைக்கிள் மொதல் மரத்தினால தயாரிக்கப்பட்டது. கண்டிப்பா மரத்தினால வந்து நம்ம சிவனிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது பேசிக் ஃபர்ஸ்ட் இது பண்ணது கண்டிப்பா, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி கொண்டது தான் இவங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இது மிகப்பெரிய பெருமை இல்லையா தமிழ்நாட்டுக்கு. இந்த கோயிலில் அதுக்கு ஒரு தனி சன்னதி இருந்து அதை வந்து இந்த கல்வெட்டுலேயே பிடிச்சிருக்காங்க, அதையும் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சின்னமே பார்த்தீங்கன்னா கோழி வந்து யானையை கொத்துது பார்த்தீங்களா, அதுதான் எங்கேயுமே பார்க்க முடியாது. காந்தி அம்மதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு சுற்றி வரும்போது சைடில் அதோட சிலை இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி உங்களுக்காக காமிச்சிருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்கடவுள் சேனலையும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் உள்ள வீடியோ எல்லாத்தையுமே உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல யாத்திரையில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த கோவில் வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவும் வேணும். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.